நேம் ஆஃப் த ஃபைல்ல வந்துட்டு டே 10 VMware Cloud என்ன எடுக்கிறீங்களோ அதை நான் போட்டு சேவ் பண்ணி ஆக்சுவலி நான் வச்சுக்கோங்க. என்ன நினைக்கிறேன்னா, ரஃபீக் ஒரே ஃபைல்லே வந்து குடுத்துட்டா நல்லாருக்கும். இந்த ஜஸ்ட் டேட் அண்ட் தட் இஸ் ஆல்சோ ஹெட்டிங் ஃபைன். ஹெட்டிங் மட்டும் வந்து நான் ஹெட்டிங் லைன்ஸ் மட்டும் குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்க மாரி ஒரே ஃபைல்லேயே பார்த்துப்பீங்க அப்படின்ற மாரி நான் ஓகே யோசிச்சுட்டு ஓகே. இருக்கேன். தேங்க்ஸ் அர்ச்சனா, அதுவும் கரெக்ட். யாஹ்! நான் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இத வந்து நான் ஹெட்டிங் லைன் குடுத்துட்டு, இங்க நேவிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு டே 9, டே 10 அப்படின்னு போய் எடுத்துக்கலாம். ஷூர் சார். அதுக்கப்புறம் வந்து நம்ம இதுலயும் வாட்ஸ்அப்லயும் நம்மளுக்கு இருக்கு. டே 10 டே வைஸ் என்னென்ன கிளாஸ் நான் அது இருக்குன்னு கிளாஸ் போடலாம். போடுவேன்ல. நான் நேத்து போடல. நான் ஆ மறந்துட்டேன். நான் இன்னைக்கு போட்டுடுறேன். ஓகே? யாஹ்! ஓகே ஓகே சார். யா ஓகே. ஸோ நம்ம இப்போ வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணலாம் ஒர்க் ஸ்டேஷனில். அந்த செஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, நான் ஆல்ரெடி 2016 டிசி இதெல்லாம் நம்ம ஏடி டிசி ப்ரொமோட் பண்ணி எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ நான் புதுசாக ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ண போகிறேன். இதான் என்னுடைய ஒர்க் ஸ்டேஷன் ஆல்ரெடி இந்த செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இதுதான் ஒர்க் ஸ்டேஷன். அண்ட் தென் ஐ திங்க் ஐல் ஜஸ்ட் என்ன வெர்ஷன் பார்த்துடலாம். ஓகே, 17 ப்ரோ ஜஸ்ட் 17.6.2. ஒன்லி ஒன் அப்டேட் எனக்கு. யா யா ஸோ நான் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் விண்டோஸ் ஹைப்பர்வைசர் பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்ல வருது. அதை கேன்சல் பண்ணுமா? எனக்கு என்ன எரர் காமிக்குதுன்னு தெரியலையே. இதில் போட்டு விடுங்க இல்ல சாட்ல இல்ல, இருக்கு. எரர் இல்ல. எனக்கு ஆ அது கம்பேட்டிபிள் செட்டப்ல வந்துட்டு ஓகே இன்ஸ்டால் ஓகே. விண்டோஸ். எரர் எதுவும் இல்லைனா ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. ஆனா அது விண்டோஸ் ஹைப்பர்வைசர் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்ல வருது. அதை ஓகே கொடுக்கவான்னு கேட்கறேன் நான். விண்டோஸ் ஒர்க் கொடுங்க ஸ்டேஷன் கொடுங்க போய் இன்ஸ்டால் பண்ணும்போது. கொடுங்க பார்க்கலாம். பட் எனக்கு ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி இது பண்ணதுனால. பட் கொடுங்க பார்க்கலாம். எதனா எரர் இருந்துச்சு, எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா செக் பண்ணிக்கலாம், ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஒன்றும் ஓகே ப்ராப்ளம் இல்லை. யா ஓகே. ஸோ நான் இப்போ என்ன ஒர்க் ஸ்டேஷன் போட்டிருக்கேன் அப்படின்னா, 17 ப்ரோ இதில் வந்து 17.6.2 இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன். ஐ திங்க் இதை விட லேட்டஸ்ட் வெர்ஷன் இன்னும் இருக்குது. பட் நான் இதை போட்டு வச்சுருக்கேன் இப்போதைக்கு. ஓகே, நான் இதில் தான் இப்போ வந்து ஃபுல்லாக நம்ம லேப் எல்லாமே இதில் தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் புதுசாக ஒரு வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ண போகிறேன். நான் வந்து வி சென்டரில் நம்ம வர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பட் இது லேபுக்காக நான் அகெயின் உங்களுக்கு இது காமிக்கிறேன். அகெயின் நம்ம வர்ச்சுவல் மிஷின் எப்படி கிரியேட் பண்ணுறது, போஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன, ப்ரீ ரெக்வசிட் என்ன, கம்ப்ளீட்டாக நம்ம அகெயின் பார்ப்போம். ஓகே, வி சென்டரில் க்ரியேட் பண்ணி பார்ப்போம். இது வந்து ஜஸ்ட் வந்து லேப்காக ஒரு நியூ வர்ச்சுவல் மெஷின் போடுறேன். ஓகே, இதில் வந்து டிப்பிக்கல் இதில் எந்த சேஞ்சும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் கிளிக் கோ டு நெக்ஸ்ட். அண்ட் ஓகே, இதில் வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஐ வில் இன்ஸ்டால் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டர் ஆர் இன்ஸ்டால் த டிஸ்க் இமேஜ். இது எது வேணாலும் போடலாம். நான் வந்து இப்போ சப்போஸ் இப்போவே நான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னுடைய ஐஎஸ்ஓ லொக்கேட் ஆகிருக்கோ அதை வந்து ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் ஐஎஸ்ஓ ஓஎஸ் லேட்டராக போட்டுக்கிறேன் அப்படின்றதுனால நான் இப்போ வந்து இதை செலக்ட் பண்ணுறேன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ வந்து அப்போவே லோட் பண்ணிடுவீங்க. ப்ளஸ் சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா, லேட்டர் ஆன் கூட லோட் பண்ணி ஓஎஸை வந்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது வந்து பெரிய டிஃபிகல்ட்டிஸ் இல்லை. இது ரொம்ப சிம்பிள் ஸ்டெப் தான். சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும்னா, ஐ திங்க் 2012 சர்வர்லலாம் வி சென்டர் வர்ச்சுவல் மிஷினில் வந்து க்ரியேட் பண்ணும்போது சம் எரர் கொடுக்கும். லைக் லோட் ஆகாது. அதுக்கான பட் இப்போ இருக்கிற ஓஎஸில் வந்து ஓஎஸ் விண்டோஸ் சர்வரில் வந்து நான் அந்த மாதிரி ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணதில்லை. நீங்கள் ஆல்மோஸ்ட் நீங்கள் இப்போ போகிற கம்பெனி லைக் விஎம்வேர் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் பெருசாக ஒன்றும் அதெல்லாம் ஃபேஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே, அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கிளாஸில் அதெல்லாம் நம்ம கவர் பண்ணுவோம். அந்த லைக் கைண்ட் ஆஃப் வாட் கைண்ட் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் வி ஹேட் இன் விஎம் லெவல், இஎஸ்எக்ஸ்எல் லெவல் அப்போ கவர் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ வர்ச்சுவல் மெஷினுடைய இந்த இஎஸ்எக்ஸ்ஐக்கு நேம் கொடுக்க போகிறேன். இந்த இஎஸ்எக்ஸ்ஐ நான் ஜஸ்ட்டு வந்து 2019 போடுறேன். ஓகே, 2000 விண்டோஸ் 2019 சர்வர். இதுக்கு நான் ஒரு வர்ச்சுவல் மிஷின். இந்த லொக்கேஷன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹார்ட் டிஸ்க், நம்மளுடைய டேட்டா எல்லாம் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகிறது அந்த உடைய லொக்கேஷன் தான் இது. ஓகே, நான் இது ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் வர்ச்சுவல் மிஷின் ஒரு ஃபோல்டர் இருக்குது. அங்கே இந்த சேம் வர்ச்சுவல் மெஷின் நேம் 2000 விண்டோஸ் 2019 நான் சேவ் பண்ணலான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு நேமிங் ஒரு ஃபீஸ் ஒரு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும், இல்லை ஈஸியான ஒரு நேம் கொடுத்துட்டு அந்த ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4-5 வர்ச்சுவல் மிஷின் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. ஸோ அந்த ஹார்ட் டிஸ்க்கு அந்த ஃபோல்டரில் போய் கரெக்டாக ஸ்டோர் ஆகும். ஸோ அதுக்கான லொக்கேஷன் தான் இது. ஓகே, நான் இது ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால நான் அதே லொக்கேஷனை சூஸ் பண்ணுறேன். அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ வந்து நான் இதுக்கு வந்து பெருசாக எதுவும் கொடுக்கல. ஒரு 40 or 50 ஜிபி தான் கொடுக்குறேன், ஜஸ்ட்டு காமிக்கிறதுக்காக. ஓகே,
இது வந்து ஸ்ப்ளிட் virtual disk into your multiple files. எனக்கு வந்து டிஸ்க் வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் வந்து ஸ்டோர் ஆகணுமா இல்லை ஸ்டோர் virtual disk as a சிங்கிள் ஃபைல் அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து சிங்கிள் ஃபைல்லே வந்து ஸ்டோர் ஆகலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ சிங்கிள் ஃபைல் இது மாதிரி ஆப்ஷன்லாம் உங்களுக்கு வந்து வி சென்டரில் காமிக்காது. நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போது இது ஜஸ்ட் லேப்காக இது காமிக்குது. பட் நீங்கள் வி சென்டரில் இது மாதிரி காமிக்காது. வி சென்டரில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸு. அதனால் நான் திரும்பவும் அந்த விஎம் க்ரியேஷன் விஎம் கமிஷனிங்ன்றது திரும்பவும் எடுப்பேன். ஓகே, இது ஜஸ்ட் உங்கள் லேப்காக தான். நெக்ஸ்ட், இப்போ நீங்கள் வந்து இங்கே 50 GB போட்டிருக்கீங்க, இது ஓகே தான். ஏன்னா நீங்கள் இந்த விஎம்ஐ வந்து ஏடிடிசி ப்ரொமோட்டாக பண்ண போகிறீங்க கரெக்டாக. அதனால ஒரு 60 GB போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் 50 இஸ் எனஃப். பட் 50 போடுங்க, வேணால் எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த விஎம் போட போகிறீங்களே, இந்த விஎம்ஐ தான் நீங்கள் ஏடிடிசி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. இந்த விஎம் தான் உங்களுடைய டிஎன்எஸ் சர்வர் எல்லாமே. ஓகே, அதனால் நீங்கள் மெமரியும் கொஞ்சம் நல்லா கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். எனக்கு இது வந்து பெருசாக வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணுறேன் ஹார்ட்வேரு. ஐ எனக்கு இவ்வளோலாம் வேண்டாம். 2 GB ரேமே கொடுத்துக்கிறேன். ப்ராசஸர் 2. ஓகே, ஃபைன். நீங்கள் வந்து 4 ஹலோ GB ரேம் கொடுத்துக்கோங்க. மேம், யா ஒன் செகண்ட். ஆ இப்போ நீங்கள் ப்ராசஸர் செலக்ட் பண்ணீங்கல்ல, ப்ராசஸர் செலக்ட் பண்ணும்போது அந்த கோர் எல்லாம் கேட்கும்ல, நீங்கள் அதை எதுவுமே இப்போ செலக்ட் நீங்கள் பண்ணாதீங்க. கோர் எப்படி சூஸ் பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் இருங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கோ. நான் அதை காமிக்கிறேன். நெக்ஸ்ட். வெயிட். ஆக்சுவலி உங்களுக்கு அது காமிக்கல, அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்ததுனால நான் அலோவ் பண்ணிட்டேன். சாரி. இந்த ஸ்டெப்பை நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெயினாக கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த கெஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன ஓஎஸ் நீங்கள் போட போகிறீங்க இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு, அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகே, நான் வந்து என்ன செலக்ட் பண்ணியிருக்கேன்னா விண்டோஸ், பிகாஸ் விண்டோஸ் 2019 போட போகிறேன். விண்டோஸ் 2019. சப்போஸ் நான் விஎம் இஎஸ்எக்ஸ்ஐ 7 இல்லை 8 இல்லை 6.7 போடுறேன் அப்படின்னா இதை சூஸ் பண்ணுவேன். இல்லை லினக்ஸ் ஓஎஸ் போட போகிறேன் அப்படின்னா லினக்ஸ் சூஸ் பண்ணுவேன். இப்போ இது விண்டோஸ் 2019ன்றதுனால 2019. அண்ட் தென் ஐம் கோயிங் டு செலக்ட் த 2019 சர்வர். 2019 ஆக்சுவலா இது வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு தனி சர்வரா பண்ண போறோம். அதனால தான் ஆமா இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்றோம். ஆமா, இல்ல இதுல VMware ESXi போடுற மாதிரி இருந்துச்சுனாக்கா நம்ம vCenter ப்ரோ பண்ண வச்சா VMware ESXi. VMware ESXi செலக்ட் பண்ணணும். எஸ், ஏன்னா அதுவே ரெக்கமெண்டேஷன் கொடுக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, ஜஸ்ட் நான் திரும்ப ஷோ பண்ணுறேன். லைக் 2019. ஓகே, அண்ட் தென் நான் இப்போ நம்ம 50. ESXi இன்ஸ்டால் பண்ணீங்களா அர்ச்சனா? சாரி இப்போ நம்ம ESXi இன்ஸ்டால் பண்ணலீங்களா? பண்ணுவேன். இது ஃபர்ஸ்ட் வர்ச்சுவல் மிஷின் நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் லேப் செட்டப்காக நான் இது காமிக்கிறேன். இதில் தான் நீங்கள் ஏடிடிசி ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஏன்னா ஏடிடிசி ப்ரொமோட் பண்ணால் மட்டும்தான் ESXi எல்லாமே கம்யூனிகேட் பண்ண முடியும், நம்ம டிஎன்எஸ் என்ட்ரி கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த ஒர்க் ஸ்டேஷனில் இந்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிவிட்டு இது ஏடிடிசியாக ப்ரொமோட் பண்ணணும். இதுதான் டிஎன்எஸ் சர்வர், இதுதான் ஏடி சர்வர், இதுதான் டிசி சர்வர் எல்லாமே. ஓகே, ஸோ அந்த செட்டப் ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி போடணுன்றதுக்காக தான் இந்த வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணி காமிச்சிட்ருக்கேன். பட் இந்த வர்ச்சுவல் மிஷின் என்விரான்மெண்ட்டில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவீங்க. அது செட்டிங்ஸ் வந்து லிட்டில் பிட் வேரி ஆகும். ஓகே, நான் அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டு காமிப்பேன். எல்லாமே ஃபுல் ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாமே காமிப்பேன். ப்ரீ ரெக்வசிட் என்ன, போஸ்ட் கான்ஃபிகரேஷன் என்ன, எல்லாமே காமிப்பேன். ஓகே, 50 GB கொடுத்தாச்சு. தென் ஓகே, நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். லைக் ஆல்ரெடி 2 GB 2 ப்ராசஸர். இங்கே வந்து ப்ராசஸர் நம்ம வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஐ எம் கோயிங் வித் 1 கோர் பர் ப்ராசஸர். 2 கொடுத்துருக்கேன். மெமரி 2 GB கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு இந்த சர்வர் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. இது எனிவே நான் டீகமிஷன் பண்ண போகிறேன், டெலீட் பண்ண போகிறேன். இது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் இதை போட்டிருக்கேன். ஓகே, தென் ஃபினிஷ். ஓகே, ஒரு விண்டோஸ் 2019 க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதுதான் வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போது நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம் இதில். ஓகே, இப்போ ISO லோட் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய ISO எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா
இதை வச்சுருக்கேன். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி சாரி டு இன்டரப்ட். யா நீங்க யா கொஞ்சம் குயிக்கா பேஜை மூவ் பண்றீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகே. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? ஆமா. ஓகே ஓகே. I'll try to slow. ஓகே ஓகே ஷூர், ஓகே. தேங்க்ஸ். இப்போ வந்து நான் வந்து வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணிட்டேன். ஐஎஸ்ஓ லோட் பண்ணிட்டேன். ஐஎஸ்ஓ வந்து என்னுடைய ஒரு ஹார்ட் டிஸ்க் அந்த ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 2019 ஓஎஸை போட்டிருக்கேன் ஐஎஸ்ஓ கரெக்டாக. இப்போது இந்த அந்த ஐஎஸ்ஓ லோட் பண்ணதை ரிப்பீட் பண்றீங்களா ப்ளீஸ்? யா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. ஓகே, நான் அதை இன்ஃபார்ம் பண்ணல. எஸ், ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போனீங்கன்னா சிடி டிவிடி ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த சிடி டிவிடி ஆப்ஷனில் யூஸ் ஐஎஸ்ஓ இமேஜ் ஃபைல் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌஸ் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஐஎஸ்ஓ உங்கள் லோக்கல் லேப்டாப்பில் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி கிளிக் ஓப்பன் அப்படின்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஐஎஸ்ஓ மேப் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறது ஸ்டாண்டர்ட் எடிஷனுங்களா, டேட்டா சென்டர் எடிஷனுங்களா, இல்லை எவால்வேஷன் டேட்டா சென்டர் எவால்வேஷன். யா, இது வந்து 180 days ஐ திங்க் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அகெயின் நான் வந்து திரும்பவும் வேறு சர்வர் போடுவேன். ஜீவிகா ஓகேவா இப்போது செட்டிங்ஸ்? ஓகே, ஸோ ஐஎஸ்ஓ லோட் பண்ணியாச்சு இப்போது. ஓகே, அண்ட் தென் நான் இப்போ வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விண்டோஸ் 2019 சர்வர் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பவர் ஆன் பண்ணுறேன் வர்ச்சுவல் மிஷின். இதை இப்போதைக்கு இக்னோர் பண்ணிவிடுங்க. நம்ம சிடி டிவிடின்னு இது வந்து பூட் ஆகுது. இப்போ தான் சிடி டிவிடியில் எதனா இமேஜ் இருக்கா, ஐஎஸ்ஓ ஃபைல் இருக்கான்னு வந்து செக் பண்ணுது சர்வர். இந்த பிளாக் ஸ்க்ரீன் வந்துட்டிங்கன்னா உங்களால் மவுஸை வந்து வெளியே போக முடியாது. அப்போ என்ன ப்ரெஸ் பண்ணணும்னா கண்ட்ரோல் ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் மவுஸ் வெளியே வரும். ஓகே, இப்போ உள்ளே அகெயின் போனோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஜி இல்லை கண்ட்ரோல் ஆல்ட் அகெயின் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே வந்துடும் மவுஸ். அர்ச்சனா ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ண உடனே அங்கேருந்து ஓஎஸ் எடுத்து கொடுங்க அர்ச்சனா. நம்ம விண்டோஸ் சர்வர் 2019ல ஆமாம் இந்த சர்வரில் நம்ம வந்து ஐஎஸ்ஓ இப்போ தான் மவுண்ட் பண்ணோம். ஸோ ஐஎஸ்ஓ மவுண்ட் பண்ணால் அது ஓஎஸ் அதை எடுத்துக்கணும். மறுபடியும் நம்ம விண்டோஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். இல்லை எடுத்துக்காது ரஃபீக். ஜஸ்ட் நம்ம ஐஎஸ்ஓ மேப் தான் பண்ணுறோம். நம்ம அந்த ஒரு ஐஎஸ்ஓன்ற ஒரு இமேஜை மேப் தான் பண்ணியிருக்கோம். இப்போ ஓஎஸ்க்கு உயிர் கொடுக்குறதே நம்ம இன்ஸ்டால் பண்ணால் தான் உயிர் வரும். இப்போ லோட் ஆகும். ஓஎஸ் எப்படி ஃபைல்ஸு எவ்வளோ நிறைய பேக்கேஜஸ் உள்ளே இருக்குது. அந்த இப்போ இது லேப்டாப்பா, இது ஒரு லேப்டாப். இந்த லேப்டாப்பு ஓஎஸ் வந்து போட்டால் மட்டும்தானே நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் வர்ச்சுவல் மிஷின் ஜஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். சிபியூ கொடுத்துருக்கேன், மெமரி கொடுத்துருக்கேன், ஹார்ட் டிஸ்க் கொடுத்துருக்கேன். ஆனால் ஐஎஸ்ஓ இமேஜை ஜஸ்ட் மேப் தான் பண்ணியிருக்கேன். நான் இன்ஸ்டால் பண்ணலை. கரெக்டுங்களா? இப்போ தான் நம்ம இன்ஸ்டாலே பண்ண போகிறோம். இப்போ தான் உள்ளவே வரும். அதே மாதிரி வந்து சேம் இதே தான் நம்ம இதுலையும் பண்ணுவோமா? எஸ், மேப் பண்ணானா இதில் ஆயிரும் செட்டப்பில். விசென்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரியல் என் டைம் என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதே ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் சேம் தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஸ்மால் சேஞ்சஸ் வேணால் இருக்கும். பட் இங்கே நான் செட்டிங்ஸ் இங்கே க்ரியேட் பண்ணுறோம்ல வர்ச்சுவல் மிஷின், அது டிஃபர் ஆகும். ஓகே, அதை நான் திரும்ப உங்களுக்கு எடுக்கிறேன். பட் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் வந்து சேம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து மவுஸ் ஒர்க் ஆகாது. நம்ம கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்ஸ்டால் நவ். இன்ஸ்டால் நவ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ தான் வந்து அந்த செட்டப் வந்து ஸ்டார்ட் ஆகுது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. டேப் யூஸ் பண்ணுங்கள். ஐ மீன் உங்களுக்கு யாருக்குன்னா தெரியலன்னா சொல்கிறேன். மவுஸ் யூஸ் ஆகாது, டேப் யூஸ் பண்ணிக்கோங்க. டேப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் வந்து மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் இப்போ வந்து எந்த கீ யூஸ் பண்ணுறேன்னா டவுன் ஆரோ கீ யூஸ் பண்ணுறேன் கீபோர்டில். இப்போ கீழே வர்றதுக்கு, இப்போ மேலே போகிறதுக்கு அப் ஆரோ கீ யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ மேலே வருது. ஏன்னா மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இது ரொம்ப டிஃபிகல்ட்டு. நீங்கள் விசென்டரில் கூட இப்படி தான் வரும். ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். இதுக்கு தான் நம்ம விஎம் டூல்ஸ்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ வந்து 2019 டேட்டா சென்டர் எவால்வேஷன் இது தான் போக போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன் ஸ்டாண்டர்டுக்கும் டேட்டா சென்டருக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து நார்மலாக வந்து என்விரான்மெண்ட்டில் எல்லாமே டேட்டா சென்டர் எவால்வேஷன் டேட்டா சென்டர் தான் போவாங்க. அண்ட் ஒன் மோர் திங், மெயின் டிஃப்ரென்ஸ் இதில் என்ன அப்படின்னா
டேட்டா சென்டர் எவால்வேஷன் டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா டேட்டா சென்டர் எவால்வேஷன் வந்து சிஎல்ஐ. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஓஎஸ் ஃபுல்லாகவே சிஎல்ஐயில் தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். நீங்கள் வந்து ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. ஐ மீன் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் அந்த GUI கிடைக்காது. இப்போ இதுவே டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் இப்போ டெஸ்க்டாப்பில் போயிட்டு இதை கிளிக் பண்ணுறேன் இல்லையா? ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இதில் கிடைக்கும். ஓகே, ஸோ அதனால் ஐம் கோயிங் வித் டேட்டா சென்டர் எவால்வேஷன். ஸ்டாண்டர்ட் எவால்வேஷன் வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி யூஸ் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு ஸ்மால் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு. பட் மெனி கம்பெனி வந்து டேட்டா சென்டர் எவால்வேஷன் தான் போவாங்க. அண்ட் ஆல்சோ டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. மேபி இன் சம் கேஸ் தே ப்ரிஃபர் டு சிஎல்ஐ. சிஎல்ஐனா ஒன்றும் இல்லை, இந்த தான் சிஎல்ஐ. ஓகே, அண்ட் ஐம் ஜஸ்ட் செலக்டிங் திஸ் அண்ட் ஐம் கோயிங் டு நெக்ஸ்ட். ஓகே, மவுஸ் ஸ்லோவாக இருக்குது, ஃபைன், ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட். யா, ஐ அக்செப்ட் த லைசன்ஸ் டேர்ம்ஸை வந்து நீங்கள் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் நம்ம கீபோர்டில் ஸ்பேஸை கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகிடும். ஓகே, அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, Actually, இப்போ நீங்க வந்து சப்போஸ் there would be a difference in the keyboards. இப்போ நீங்க இப்போ யூரோப்னா யூரோப் வந்து யூகே கீபோர்டு வரும், யூரோப் வந்து டிஃபரெண்ட் கீபோர்டு வரும். ஸோ வேர் வில் யூ சேஞ்ச் த கீபோர்டு ஆப்ஷன்ஸ்? எஸ் ரமேஷ், ஹியர் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கீபோர்டு வந்து எஸ் நானுமே வந்து லைக் ஃப்ரெஞ்ச் கீபோர்டு யூஸ் பண்ணுவேன். லைக் எப்படி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா, நாட் ஹியர், லைக் சொல்கிறேன், ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து அதில் யூஸ் பண்ணுறேன்னா அதை யூஸ் பண்ணுவேன். எப்படின்னா நான் வர்ச்சுவல் கீபோர்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பேன். வர்ச்சுவல் கீபோர்ட் டவுன்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இங்கே வந்து எனக்கு வந்து இங்கிலீஷ் இருக்குது, இங்கே இப்போ இந்தியன் இருக்குது, நான் இதுவே வந்து அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு எதனா ஜெர்மன் இருக்குன்னா ஜெர்மன் செலக்ட் பண்ணிப்பேன். இங்கே கீபோர்ட் லேஅவுட்டில் வந்து நான் ஆட் பண்ணிப்பேன். இப்போ வந்து எனக்கு இந்தியா இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்குது, அதே மாதிரி மோர் கீபோர்ட் செட்டிங்ஸில் வந்து நான் ஒரு இன்னொரு கீபோர்டு ஒரு ஜெர்மன் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் எனக்கு விசிபிளாக இருக்கும், நான் அதை செலக்ட் பண்ணிப்பேன். வர்ச்சுவல் கீபோர்டு யூஸ் பண்ணுவேன். ஓகே, உங்க லோக்கல் லேப்டாப்ல நீங்க சொல்றீங்களா இல்ல லோக்கல் ஜம்ப் ஸ்டேஷன்லயும் எங்களுக்கு இருக்கு. ஜம்ப் ஸ்டேஷன்லயும் வந்து ஃப்ரெஞ்ச் கீபோர்ட் இருக்கு. ஓகே, ஐ மீன் சாரி, நாட் ஒன்லி ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் எல்லா கீபோர்டும் ஜெர்மன் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. சோ அதுக்காக தான் கேட்டேன். ஏன்னா யூரோப்பியன் கீபோர்ட் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் த ஐ மீன் யூரோப்பியன் அண்ட் யூகே ஃப்ரம் யுஎஸ். யுஎஸ் அண்ட் இந்தியன் கீபோர்ட் இட் இஸ் சேம். இப்போ நீங்க டேப் பண்ற இடத்துல வந்து வேற இடத்துல சேஞ்ச் ஆகும். எஸ், கரெக்ட். இப்போ ஜம்ப் சர்வரை பொறுத்து இப்போ வர்ச்சுவல் லேப்டாப் ஐ மீன் லேப்டாப்ன்றதுனால நான் இப்போ வந்து இந்த கீபோர்டு வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். பட் ஜம்ப் சர்வரில் ஆல்ரெடி நீங்கள் அதை தான் வச்சுருப்பீங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, உங்கள் ஓஎஸ்ஏ வந்து சில டைம் வந்து ஜெர்மன் லாங்குவேஜில் இருக்கலாம், சம்டைம்ஸ் வந்து வேறு லாங்குவேஜில் இருக்கலாம். பட் சப்போஸ் இந்தியன் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க இங்கிலீஷ் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த டைமில். ஸோ சப்போஸ் இப்போ ஃப்ரெஞ்ச் இருக்குது, இப்போ ஆல்ரெடி ஓஎஸ் வந்து ஃப்ரெஞ்ச்ல இருக்குது, how can you change the language? I mean, do we need to install the language pack and then change it, or can we do a kind of a translation or something? How it can be done? ஆக்சுவலி இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னா, எங்களுடைய ஓஎஸில் 2 லாங்குவேஜும் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஐ மீன் 2 லாங்குவேஜும் ஆட் பண்ணியிருப்போம். ஐ மீன் ஓகே, சில இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் ஆர் ஜெர்மன் வாட் எவர் இட் இஸ் லாங்குவேஜ் அது மட்டும் தான் வச்சுருப்பாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து ஜெர்மன் எக்ஸ்பர்ட்டு ஃப்ரெஞ்ச் எக்ஸ்பர்ட்லாம் வச்சுருக்கோம் டீமில். ஸோ லாங்குவேஜ் ஸோ அந்த டைமில் ஹெல்ப் கேட்டுப்போம். பட் ஸ்டில் அந்த கீபோர்டு ஆப்ஷன் எங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஆர் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, இல்ல இந்த பிரச்சனை வந்து எங்களுக்கும் இருக்குது. சோ அதுக்காக தான் கேட்டேன் நான். இல்ல ஆட் பண்ணி வச்சிருக்கோம் பிகாஸ் எங்களால அந்த லாங்குவேஜ் புரிஞ்சுக்க முடியாது இல்லையா, அதனால நாங்க ஆட் பண்ணி வச்சிருக்கோம். ஆல்ரெடி அவங்களும் அந்த செட்டப் வச்சிருக்காங்க, நம்மளுக்காகவே அது கொஞ்சம் புரியணுன்றதுக்காக நம்ம ஈஸிக்காக அதை வச்சிருக்காங்க. பட் எக்ஸிஸ்டிங் என்வாயரன்மெண்ட் நீங்க டேக் ஓவர் பண்ணனா இட் will be very difficult. சோ அந்த மூமெண்ட்ல அதுதான் கேட்டேன் நான். அப்போ இந்த நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அந்த உங்க ஜம்ப் சர்வர்ல இல்லனா கூட நீங்க ஆட் பண்ணிக்கோங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் கீபோர்டு ஆட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃபைன். ஓகே யா ஓகே. ஆக்சுவலா ஒரு குயிக் ரன் த்ரூ OS இன்ஸ்டாலேஷன் காட்டுங்களா? ஒரு குயிக் ரன் த்ரூ OS இன்ஸ்டாலேஷன் இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே.
ஓகே. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்ல, ரைட் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போயிட்டு ஃபைல் ஆமா. அப்லோட் பண்ணி. ஐஎஸ்ஓ லோட் பண்ணிட்டோமா? நெக்ஸ்ட் வந்து ஓகே நீங்க மிஸ் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம இல்ல ஐ ஜஸ்ட் ஓகே ஓகே நான் உங்களுக்கு வந்து இங்க மென்ஷன் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றோம். ஓகே செகண்ட் வந்து ஐஎஸ்ஓ மேப் பண்றோம். அது எப்படி மேப் பண்றோம்னா செட்டிங்ஸ் போயிட்டு அதுல சிடி டிவிடி ஐஎஸ்ஓ இமேஜ்ன்ற ஆப்ஷனை கிளிக் ஐஎஸ்ஓ ப்ரௌஸ் பண்ணணும். ப்ரௌஸ் ISO browse and select ISO and then click OK. Okay, and then once இது பண்ணியாச்சு அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறோம் சர்வர், பவர் ஆன் த வர்ச்சுவல் மெஷின் and then ஓஎஸ் இந்த பேஜ் இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் உள்ள உங்கள் மவுஸ் வரல அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே அப்படி இல்லைனா கண்ட்ரோல் ஜி கிளிக் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த பேஜ்லேருந்து நான் வெளியே வரணும் அப்படி வராது. இப்போ என்னுடைய மவுஸை நான் இப்போ வந்து மூவ் பண்ணுறேன் பட் வரல. அப்போயும் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆல்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வெளியே வந்துடும். ஓகே கண்ட்ரோல் ஆல்ட் கண்ட்ரோல் ப்ளஸ் ஆல்ட் to come outside of OS. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வெப் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ரிமோட் கன்சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நான் அதையும் மென்ஷன் பண்ணுறேன். இதை எப்படி கால் பண்ணுவாங்கன்னா ரிமோட் கன்சோல் ஆர் வெப் கன்சோல். அது நான் உங்களுக்கு வி சென்டரில் நம்ம பண்ணும்போது நான் காமிப்பேன் தெளிவாக. இதில் உங்களுக்கு அது தெரியல, இதில் உங்களுக்கு வரல அந்த ஆப்ஷன், பட் அதில் கண்டிப்பாக வரும். அண்ட் கம் அவுட் ஆஃப் ஆர் inside. நான் இங்கே ஜஸ்ட் மென்ஷன் பண்ணுறேன் ஓஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு சப்போஸ் புரிகிறதுக்காக. ஓகே தென் ஜஸ்ட் லோட் ஆகும். லோடிங் சிடி டிவிடி இது லோட் ஆகுது அப்படின்னா உங்கள் ஃபைல்ஸ் அந்த ஐஎஸ்ஓ ஃபைல்ஸ் வந்து ரெடி பண்ணி லோட் ஆகுது. தென் செட்டப் ஸ்டார்டிங் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே அது வந்த உடனே நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்மளுக்கு வந்து என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த வே ஆஃப் மோட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் போகிறோம் அப்படின்னு செலக்ட் பண்ணணும். மோட் ஆஃப் இன்ஸ்டாலேஷன் ப்ளஸ் எதை செலக்ட் பண்ணணும் ஸ்டாண்டர்ட். இது வந்து நான் இதையும் மென்ஷன் பண்ணுறேன், ஸ்டாண்டர்ட் ஆர் டேட்டா சென்டர். Click data center evaluation desktop experience. ஓகே டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இதை பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லைனா உங்களால் மவுஸ் யூஸ் பண்ண முடியாது. சிஎல்ஐ எல்லாமே கமெண்ட் லைனில் தான் பண்ண முடியும். டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஓகே அண்ட் தென் அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் பார்க்குற பேஜ் வரும். ஓகேங்க தேங்க்யூ. ஓகே இப்போ ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அப்கிரேட் இருக்குது, கஸ்டம் இருக்குது. இப்போ நான் வந்து அப்கிரேட் பண்ண போகிறதில்ல இந்த சர்வரை. 2019 2022 ஏதோ நான் அப்கிரேட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நான் இதை இன்ஸ்டால் தான் பண்ண போகிறேன். அதனால் நான் கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி. இப்போ என்னுடைய மவுஸ் அவுட் சைடில் இருக்கிறதுனால நான் இப்போ கீபோர்டு என்ன ப்ரெஸ் பண்ணாலும் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அகெயின் நான் என்ன பண்ணுறேன் கண்ட்ரோல் ஆல்ட் கொடுத்துட்டு என்னுடைய மவுஸை உள்ளே கொண்டுட்டு வரேன். இப்போ கீபோர்டை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், என்னுடைய டவுன் ஆரோவை ப்ரெஸ் பண்ணுறேன். கஸ்டம் இன்ஸ்டால் விண்டோஸ் ஒன்லி கிளிக் ஆகிடுச்சு. இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. நான் இப்போ அதை என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டேன். என்டர். ஓகே நெக்ஸ்ட் பேஜ் நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் காமிக்கும். நான் 50 GB ஹார்ட் டிஸ்க் அங்கே வந்து அலோகேட் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஹார்ட் டிஸ்க் இங்கே காமிக்குது. இப்போது இது ஜஸ்ட் வந்து அன்அலோகேட்டட் ஸ்பேஸ்.
இப்போ இதுக்கு நம்ம அலோகேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நியூன்றதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அலோகேட் ஆகும். ஓகே, இப்போது நியூ கிளிக் பண்ணிவிட்டு நான் ஓல் ஸ்பேஸையும் அலோகேட் பண்ணுறேனா இல்லை 30 GB மட்டும் அலோகேட் பண்ணுறேனா இல்லை 20 GB பேஸ்ட் ஆன் த ரெக்வயர்மெண்ட். இப்போ நான் வந்து 50 GB மொத்தமாக வந்து அலோகேட் பண்ண போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் கிளிக் அப்ளை. ஓகே, இது வரை ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஜஸ்ட் கிளிக் ஓகே. இப்போ வந்து கிரியேட் அலோகேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்பேஸ் எல்லாமே இப்போ கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட் டிஸ்க் டைப் பண்றாங்கல்ல. ஓகே, அண்ட் தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இது எனக்கு ஆல்ரெடி அலோகேட் ஆகிடுச்சு. கிளிக் நெக்ஸ்ட். இப்போ அவ்வளோதான். இப்போ வந்து எல்லா ஃபைல்ஸும் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிச்சு. நம்ம ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இது முடிச்சாச்சு. கிளிக் அப்ளை, கிளிக் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஓஎஸ் இன்ஸ்டால் ஆல் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா எல்லா ஃபைல்ஸும் ஆகிட்டு இருக்கு. இப்போது இது வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸ், ஒரு ஆவரேஜாக ஒரு 4 மினிட்ஸ் வச்சுக்கிறேன். ஆவரேஜ் டைம் எடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் சிம்பிள். நீங்கள் இந்த ஓஎஸ் லெவலில் இது இப்படி தான் நீங்கள் வந்து என்விரான்மெண்ட்லேயும் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் வந்து வர்ச்சுவல் மெஷின் க்ரியேஷன் வந்து அடிக்கடிக்கு வரும். டெவலப்மெண்ட் பண்ணுறவங்க வந்து அடிக்கடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க, டெஸ்டிங் பண்ணுறவங்க அடிக்கடிக்கு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். லைக் வெரி சிம்பிள், பட் கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் பண்ணுறதுக்கு. இது எல்லாமே நீங்கள் லேப் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது சப்போஸ் இல்லாதவங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் விஎம்வேர் ஒரு லேப் ஒன்று இருக்குது, பட் அதை எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலான்னு தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன். அர்ச்சனா, சப்போஸ் நீங்க வந்து இந்த டவுன்லோட் எல்லாம் பண்ணி வச்சுக்கிறீங்க இல்லையா? So can't you upload in the one of your drive in so that we can download it and we can start your installation? Because you have already downloaded the respective links இல்லைங்களா, right from the VMware. டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ் ரமேஷ், ஐ காட் இட். நான் பண்ணுறேன். ஏன்னா ட்ரைவில் உங்களுக்கும் ஸ்பேஸ் எடுக்குமேன்னு பார்க்குறேன். ஓகே, நான் எதுவும் ட்ரைவில் எந்த ஸ்பேஸ் இஷ்யூ வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் அப்லோட் பண்ணி விடுறேன். ஓகே, நான் அப்டேட் பண்ணுறேன். I'll keep you update on this topic. பட் நான் பண்ணுறேன். Okay, and the other question is that this is a manual installation. How about, have you did any playbook like automation VM builder through Ansible? Or எஸ், அது வந்து எஸ் த்ரூ ஆன்சிபிள் பண்ணியிருக்கோம். லைக் அது ஆன்சிபிள் வந்து நம்ம இதில் பண்ணுறோன்னா அதனால நம்ம பண்ண மாட்டோம். பட் நார்மலி இப்போ ஒரு சர்வர் அப்படின்னா நம்ம நார்மலாக மேனுவலாக தான் க்ரியேட் பண்ணுவோம். லைக் பல்க் சர்வர், ஃபார் எக்ஸாம்பிள் 10 சர்வர் 20 சர்வர் அப்படி இருந்துச்சுன்னா ஸ்கிரிப்ட் மூலிமா பண்ணுவோம், ஆன்சிபிள் மூலிமாவும் பண்ணுவோம். இது PowerShell ஸ்கிரிப்டிங்கா இல்லை நீங்கள் வந்துட்டு ஆன்சிபிள்ங்களா? ஆன்சிபிள் ரெண்டுமே வச்சுருக்கோம். ரெண்டுமே இப்போ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்சிபிள்ல லினக்ஸ் வருது இல்லைங்களா? சரி, ஆன்சிபிள் வந்து லினக்ஸும் பண்ணலாம், விண்டோஸ் சர்வரும் பண்ணலாம். ஆனால் மெயினாக இப்போ வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா லினக்ஸ். இப்போ ஆன்சிபிள் எடுத்துட்டாலே வந்து லினக்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நம்ம விண்டோஸுமே பண்ணலாம். இன்னொன்று ஒரு ஆப்ஷன் நான் என்ன சொல்கிறேன்னா, லினக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் ஆன்சிபிள் கண்ட்ரோலில் பண்ணலாம். ஏன்னா பேட்சிங் முதற்கொண்டு எல்லாமே வந்து ஆன்சிபிள் மூலயமா பண்ணலாம். பட் விண்டோஸ்க்கு எப்படி இருக்குது, WSS இருக்கு இல்லையா, அதே மாதிரி லினக்ஸ்க்கு வந்து இப்போ ஆன்சிபிள் மூலிமா பண்ணலாம். பட் இன்னொன்று வந்து நான் இது மட்டும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் நான் உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணி காமிக்கிறேன். ஆட்டோமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றது நான் ஒரு இது காமிக்கிறேன் உங்களுக்கு. ஐ மீன் சப்போஸ் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. ஆட்டோமேஷன் பண்ணுறதை நான் பண்ணி காமிக்க மாட்டேன், ஜஸ்ட் ஆர்கிடெக்சர் காமிக்க போகிறேன். Okay. At least in case if the time permits, நீங்க வந்து அது ஒரு செஷன் எடுக்கலாம். Ansibleல எப்படி VM, I mean from Windows இப்போ இதுல Ansible settings அதெல்லாம் இல்ல. I mean in future, and I'm just yeah, maybe futureல யோசிக்கலாம். But இது because that is one of the question which has been asked by
every interviewers, ஓகே ஓகே ஃபைன் including my team members. Okay, so it's a manual way is too old. It's too traditional. Okay, and now since AI and everything it has come into the place, people are asking how are you deploying VMs? Because is it the manual way or because it's a time consuming process? கரெக்ட் So you have the the playbook. Use that yes and how. we have the playbook, we have GitHub, we have developed in the GitHub and everything. See நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் அண்ட் now அர்ச்சனா, எப்படி ஒரே இருக்கு ஒரு அப்படின்னா கரெக்ஷன் அர்ச்சனா இதுல. So Ansible is used for the configuration changes in the templates, but Right. I don't think so. Like you can create the Terraform VM you are using saying Terraform can be Terraform built. is the one. Yeah இல்ல நாங்க Ansible யூஸ் பண்ணிக்கிறோம் முகமது. இருக்கு டான்சிபிள் இருக்கு. நான் அதோட ஆர்க்கிடெக்சர் உங்களுக்கு நான் ஒரு நாள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். முகமது அதுதான் DevOps நாங்க வந்துட்டு Ansible for the configuration and any changes for the created VMs, created templates, but Terraform we use for the from the scratch to create the VMs. Ansible யூஸ் பண்ணோம் நாங்க, அதுக்காக தான் கேட்டோம் நாங்க. ஆக்சுவலி இது வந்து லினக்ஸ் இன்ஜினியர் மூலமா நாங்க பண்ணோம், because we are not Linux experts. Okay, so we had a Linux SME. They did playbook மாதிரி கிரியேட் பண்ணி VMs வெறும் அந்த VM நேம் கொடுக்கணும், சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் தான் பண்ணணும். அந்த ஐபி அட்ரஸஸ் என்ன இது அந்த கான்ஃபிகரேஷன் கொடுத்தாக்கா போதும், ஆட்டோமேட்டிக்கா பிளே புக் ஆகும். சப்போஸ் ஏதாவது கரப்ட் ஆச்சுன்னா, ஸோ வி நீட் டு ஒர்க் வித் த Ansible-குள்ள வந்துட்டு GitHub டீம் இருக்கும். ஸோ 2 teams would be working on this. எஸ் கரெக்ட். இது வந்து ஃபார் ரமேஷ் அண்ட் ரஃபிக், ஃபார் போத் ஆஃப் யூ, நான் வந்து அது ஒரு நோட்ஸ் எடுத்துட்டு உங்களுக்கு நான் அது எப்படி ஒர்க் ஆகுன்றதை காமிக்கிறேன். பிகாஸ் L2 டீம் L1 டீம் பண்ணுவாங்க. எஸ், பட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எப்படின்னு. ஓகே, ஜஸ்ட் அட்லீஸ்ட் லேப்ல இல்லைனாலும் ப்ராக்டிக்கல்ல இல்லைனாலும் நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்து எப்படி அது ஒர்க் ஆகுன்றதை நான் கண்டிப்பா சொல்றேன். அண்ட் ஒன் மோர் திங் ஃபார் மேனுவல், இது ட்ரெடிஷ்னல் மெத்தட் மேனுவலாக போகிறது எல்லாமே, பட் ஸ்டில் சம் ஆஃப் த ஃபியூ ஆஃப் த லைக் ஸ்மால் ஸ்கேல் கம்பெனிஸ் ஸ்டில் வந்து இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. அதர்வைஸ் PowerShell மூலயமா போகிறாங்க. I guess PowerShell would be the simplest way to run, because as a Windows guy, but it was since people are asking for the automation tool, so Ansible யூஸ் பண்ணி அது ஓப்பன் சோர்ஸ் இருக்கறனால வந்து அதை யூஸ் பண்றாங்க. அதை யூஸ் பண்ணி GitHubல மூலமா வந்து டெவலப் பண்றாங்க. Because we have a dedicated team for this. Yes, right. For Ansible, right? ஆமா. Yeah, okay. Good. அண்ட் நீங்கள் இதை போய் பண்ணுவீங்களா, ஆன்சிபிளில் ஆட்டோமேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னா, L3 L4 ஒரு கம்பெனியில் ஆல்ரெடி இந்த செட்டப் இல்லை, ஆட்டோமேஷன் இல்லை அப்படின்னா L3 L4ல் போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணுவீங்க. பட் நீங்கள் L2 அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. மைட் பி ஆல்ரெடி அந்த அந்த கம்பெனியில் எக்ஸிஸ்டிங்காக அதை ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அதை யூஸ் தான் பண்ணுவீங்க, நீங்கள் எதுவும் பெருசாக டெவலப் பண்ண மாட்டீங்க. கரெக்ட். ஆனால் இன்னொன்று வந்துட்டு இதில் ஒரு சேலஞ்ச் இருக்குதுன்னா, பிகாஸ் யூ ஷுட் பி அ மாஸ்டர் ஆஃப் லினக்ஸ். Then only you can play around with the Ansible. That is what which I've seen. And your team members L3, L4 architects, they themselves, they had a big time challenge, because I'm talking about 2 years back. So and the time la da introduce pannanga, so we had a lot of challenges. You need to have a Linux skills. லினக்ஸ் ஸ்கில் இருக்கணும், பட் எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு வேணுமா அப்படின்னா இல்லை. அப்படி இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க எங்க ரெஸ்யூமேல கூட ஆட் பண்ணிக்குவேன். இல்லை, லினக்ஸ் ஓஎஸும் நம்ம போட்டு காமிப்பேன் நான். நம்ம லினக்ஸ் எடுக்க போகிறது இல்லை, பட் பேசிக்ஸ் நம்ம எடுப்போம். கமெண்ட் என்ன கமெண்ட் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம், லைக் டெய்லி டே டு டே ஆக்டிவிட்டீஸ் என்ன வரும், ஸோ அது மாதிரி நம்ம எடுப்போம். பட் லினக்ஸ் லேர்ன் பண்ணிக்கணும். லினக்ஸ் கிளாஸ் அதுக்கு ஐ திங்க் செப்பரேட்டாகவே எடுக்கிறாங்க. மேபி உங்களுக்கு நீங்கள் லினக்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா கண்டிப்பாக லேர்ன் பண்ணிக்கலாம். இல்லை சாரி, அது
out of cup of my tea. Because of command line. It requires patience to understand. If you are getting Exactly. into Linux, I've attended both the trainings. I felt Windows is Windows. If you learn Linux, Linux is a Linux one. யா ஈவன் நானும் வந்து லினக்ஸ் மேனேஜ் பண்ணுறேன். பட் லினக்ஸோட குவான்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% தான். ஸோ அது அவ்வளோதான். So you can install in something you can do, but not in depth, because it is not my cup of tea. So I never. You need to have a lot of knowledge. I had gone through the Red Hat Linux. It really confused me, so I came out from Linux. ஓகே. இன்னும் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிலே நான் சொல்கிறேங்க, விண்டோஸை கம்பேர் பண்ணும்போது லினக்ஸ் சர்வர் 5% ஒரு 10% கம்மியாக தான் இருக்கும். சில கம்பெனியில் தான் லினக்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து லினக்ஸ் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம டே டு டே லைக் பிரச்சனை என்ன பெருசாக வந்துட போகுது, டிஸ்க் இஷ்யூ வரும், சிபியூ இஷ்யூ வரும், மெமரி இஷ்யூ வந்துடும், இல்லைனா எதனா கரெக்ட் ஆகிடுச்சுன்னு வரும், இல்லை சர்வர் ப்ராப்ளம், இது மாதிரி இஷ்யூ தான் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து கஸ்டமைஸ் செட்டிங்ஸ். இந்த கஸ்டமைஸ் செட்டிங்ஸில் நம்ம என்ன கொடுக்க போகிறோம்னா, பாஸ்வேர்ட், யூசர் நேம் டிஃபால்ட்டாக வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர், அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல்லாமே சிம்பிள், லெட்டர், நம்பர் எல்லாமே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அக்செப்ட், அப்போ தான் அக்செப்ட் பண்ணும். ஓகே, அண்ட் நவ் ஃபினிஷ். ஓகே, இப்போ தான் ஃபைனலைஸ் ஆகுது செட்டிங்ஸ். ஓகே, டன், முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அந்த பாஸ்வேர்ட் பட்டு ஓப்பன் பண்ணலாம். இது லோக்கலுங்களா இல்லை ரூட்டுங்களா இது பாஸ்வேர்டு? இதுதான் ரூட் பாஸ்வேர்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ். விண்டோஸை பொறுத்த வரைக்கும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாஸ்வேர்டு தான் நம்மளுடைய மெயின் லோக்கல் ரூட் பாஸ்வேர்டு மாதிரி. இதுவே லினக்ஸாக இருந்தால் அது ரூட் பாஸ்வேர்டு சொல்லுவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐபி கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஓஎஸ் போட்டாச்சு, ஐபி கான்ஃபிகரேஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பட் ஸ்டில் அகெயின் நம்ம பண்ணிடலாம். என்ன சீரீஸ் நம்ம டிசி கொடுத்துருக்கோம், யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? 11.20. 11ஆ? ஓகே. 11.20. அப்படியா? ஓகே, செக் பண்ணிடலாம். ஓகே, 11 டாட், வெரி குட். யா, தேங்க்யூ. 11.20 கொடுத்துருக்கோம். இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம் இந்த கிளைண்ட் மிஷனுக்கு? அதுக்கு 21. 11.20. ஐ மீன் ஐபி. IP தான் 11.20. இதுக்குமா? ஐ மீன் 11 ஓகே, பட் 11.20 இது 21 கொடுத்தேன். ஓகே, இது 21 கொடுத்துருக்கோம். ஓகே, 21. ஏன்னா அந்த ஐபி வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடாது. ஓகே, 21 கொடுத்துருக்கோம், இது 20 கொடுத்துருக்கோம். ஃபைன். இப்போ வந்து இதுக்கு வந்து 22 கொடுக்கலாம். ஓகே, குரூப் பாலிசிலாம் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாம் டெஸ்ட் பண்ணிங்களா? இல்லைல்ல? ஓகே, லேப் போட்டுட்டு செக் பண்ணுங்கள் அதெல்லாம். ஓகே, இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் கான்ஃபிகரேஷன் பண்ணுறோம். ஓகே, ஐபி அட்ரஸ் ஆல்வேஸ் we will go with the static IP. ஸோ IPv4 கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ncpa.cpl போட்டிங்கன்னா ஷார்ட் ஃபார்மாக இது வந்துடும். அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பேனல் கிளிக் பண்ணிங்கன்னா கூட கண்ட்ரோல் பேனலில் வந்து உங்களால் எடுக்க முடியும். கண்ட்ரோல் பேனல் இதுலேயே வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் அதை கிளிக் பண்ணுங்கள். நெட்வொர்க் அண்ட் ஷேரிங் சென்டர் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்துடும். ஜஸ்ட் கிளிக் இன் ஈத்தர்நெட் அண்ட் தென் கோ டு ப்ராப்பர்ட்டிஸ், IPv4 இதை கிளிக் பண்ணுங்கள் அண்ட் தென் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ நம்ம ஐபி அட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் கொடுக்க போகிறோம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து 11 சீரீஸில் 2021 ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்ச் வந்து கொடுத்துட்டோம். இப்போது இதுக்கு வந்து 192.168.11.22 கொடுக்கலாம். ஓகே, சப்நெட் மாஸ்க் சேம்
255, 255, 0 because this is a class 3. Okay, default gateway 192, 168, 11, 1. Okay, நம்ம DNS server IP என்னது? 11.20. 11.20. Yes, good. ஸோ இப்போ கொடுத்துட்டோம். இந்த சர்வர் ஐபி, இந்த சர்வருக்கு இந்த நான் 22ன்ற ஐபி இந்த சீரிஸ் கொடுக்குறேன், ஐ மீன் ரேஞ்ச் கொடுக்குறேன், இந்த 22. அண்ட் தட் சப்நெட் மாஸ்க் இது டிஃபால்ட் கேட்வே. நம்மளுக்கு எப்போவுமே டிஃபால்ட் கேட்வே 1 அந்த என்ன சீரீஸில் இருக்கோ 1ல் இருக்கும். அண்ட் தென் நம்மளுடைய டிஎன்எஸ் சர்வர் வந்து ஆல்ரெடி நம்ம டிசியை ப்ரொமோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த டிஎன்எஸ் சர்வர் போட்டிருக்கோம் இல்லையா, அதோடைய ஐபி தான் இங்கே கொடுத்துருக்கோம் 192.168.11.20. ஓகே, அண்ட் தென் கிளிக் ஓகே. ஓகே, இப்போ ஐபி கான்ஃபிகர் பண்ணியாச்சு. ஃபைன். இப்போ நான் டொமைன் ஜாயினிங்கும் காமிச்சிடுறேன். ஐடென்டிஃபை. ஃபைன். ஓகே, இப்போ வந்து பிங் ஆகுதான்னு செக் பண்ணிடலாம். டிஎன்எஸ் ஐபி இதில் 192.168.11.20. ஸோ இது நம்மளுடைய டிஎன்எஸ் ஐபி. நான் ஏன் இது பிங் ஆகுதா, நீங்கள் நம்மளோட பிங் ஒரு ஐபி அட்ரஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, பிங்கு வந்து எந்த ப்ரோட்டோக்காலில் ஒர்க் ஆகுது ஞாபகம் இருக்கா யாருக்காச்சு? ஐசிஎம்பி ப்ரோட்டோக்கால். ஓகே, ஸோ இது ஒர்க் ஆகுது. டிஎன்எஸ் சர்வர் வந்து நான் இங்கே பிங் பண்ணி பார்க்குறேன். ஏன் அப்படின்னா கம்யூனிகேஷன் நடக்குதா என்னுடைய இந்த சர்வருக்கும் இந்த கிளைண்ட் சர்வருக்கும் அந்த டிசி சர்வருக்கும், ஐ மீன் டிஎன்எஸ் சர்வருக்கும் கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்றத நான் செக் பண்ணுறேன். ஓகே, கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணலான்னா டொமைன் ஜாயின் பண்ணலாம். டொமைன் ஜாயினிங் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், பட் ஸ்டில் நான் அகெயின் சும்மா 5 மினிட்ஸில் காமிச்சிடுறேன். ஓகே, இப்போ டொமைன் ஜாயினிங் பண்ண போகிறோம். டொமைன் ஜாயினிங் அப்படின்னா என்னென்னா, இது நார்மலாக இது ஒரு கம்ப்யூட்டராக இருக்குது, இப்போது ஒரு சர்வராக இருக்குது. இது வந்து எந்த டொமைன்லேயும் இல்லை, இது ஒரு ஒர்க் ஸ்டேஷனில் இருக்குது, ஐ மீன் ஒர்க் குரூப்பில் இருக்குது. இப்போ இந்த ஒர்க் குரூப்பில் இருந்து நான் டொமைன் ஜாயினிங் எதுக்கு பண்ணுவோம், நம்ம சர்வரை, ஐ மீன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வர்ச்சுவல் மிஷினை நான் ஒரு யூசருக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். அந்த யூசருக்கு கொடுக்கறது வந்து டொமைன் ஜாயினிங் பண்ணி கொடுப்பேன். ஏன் அப்படி கொடுப்பேன் அப்படின்னா, அந்த சர்வரை நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ தான் அந்த டொமைன் ஜாயின் பண்ணிட்டா மட்டும்தான் அந்த சர்வரில் பேட்ச் அப்டேட் பண்ணுறது முதற்கொண்டு, எதனா குரூப் பாலிசி அப்ளை பண்ணுறதுலேருந்து எல்லாமே என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும். கரெக்டாக? ஸோ எப்போவுமே ஒரு கம்பெனியில் டொமைன் ஜாயினிங் இல்லாமல் ஒரு சர்வர் இருக்காது. சப்போஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்மால் லெவல் கம்பெனியில் வச்சுருப்பாங்க. பட் சில கம்பெனியில் வந்து சம் ஃபயர்வால் பிளாக்கேஜுக்காக அதை வச்சுருப்பாங்க. பட் எல்லா கம்பெனிலையும் கண்டிப்பாக டொமைன் ஜாயினிங் இருக்கும். ஓகே, நான் இப்போ வந்து டொமைன் ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஜஸ்ட்டு கம்ப்யூட்டர் இங்கே போயிட்டீங்க அப்படின்னா sysdm.cpl ஷார்ட் ஃபார்ம். ஓகே, அப்படி இல்லைனா கண்ட்ரோல் பேனலில் போயிட்டு சிஸ்டம் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிவிட்டு சிஸ்டம் போனீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட்டு இந்த பிசியை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும். Okay, and then I'm just going to join this client server into my DC. Okay, change settings. இப்போது ஆல்ரெடி வந்து ஒர்க் குரூப்பில் இருக்குது. ஓகே, ஒர்க் குரூப்னா என்ன, டொமைன் நேம், டொமைன் ஜாயினிங்னா என்னன்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், அதனால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கிளிக் சேஞ்ச் கொடுக்குறேன். இப்போ டொமைன் ஜாயின் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு சர்வர் நேம் கொடுக்க போகிறேன். சர்வர் நேமை வந்து நான் இப்போ வந்து இதுக்கு எதனா ஒரு டெஸ்ட் சர்வர் விண்டோஸ் எப்போவுமே கம்பெனி ஒரு என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, நேமிங் கன்வென்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட் ஆல்ரெடி இது சொன்னது தான், டெவலப்மெண்ட் சர்வர் கொடுக்குறீங்க, இல்லை டெஸ்டிங் சர்வர் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு ஒரு நேமிங் இருக்கும். விண்டோஸ் SER 2019 டெஸ்ட் சர்வர், இல்லை சப்போஸ் வேறு எதுனா டிபி சர்வர், இல்லை DB1 DB2 இது மாதிரி நேமிங் இருக்கும். ஸோ அந்த நேமிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லினக்ஸ் சர்வராக இருந்தால் லினக்ஸ்க்கு வேறு மாதிரி நேமிங் இருக்கும். இது ஸ்டாண்டர்டைஸாக எல்லா கம்பெனிலையும் வச்சுருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஒரு நேமை கொடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு நேமிங் ஸ்டாண்டர்ட் இருக்கும். அந்த நேமிங் ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சர்வருக்கும் சர்வர் நேம் க்ரியேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் நேம் கொடுத்துட்டேன். ஐ திங்க் இது பெருசாக இருக்குது, எடுத்துக்காது. ஓகே இப்போ எடுத்துக்கும். இப்போ டொமைன் நம்மளுடைய டொமைன் நேம் என்ன,
நம்மளுடைய டொமைன் நேம் என்ன? அர்ச்சனா கிளவுட் கரெக்டா? அதானே ஆமாம் கொடுத்தோம். செக் பண்ணிக்கலாம். எஸ், archanacloud.com. ஓகே ஓகே. இப்போது archanacloud.com என்ற டொமைனில் நான் இந்த சர்வரை ஜாயின் பண்ணுறேன். ஓகே, கிளிக் ஓகே. ஓகே, இது வந்து என்னுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டொமைன் ஜாயின் பண்ணுறதுக்கு எப்போவுமே பாஸ்வேர்டு கேட்கும். இது எதுடைய பாஸ்வேர்டு அப்படின்னா நம்மளுடைய டிசியோட பாஸ்வேர்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு அக்கௌண்ட் இருக்கும், நார்மல் ஜென்ரிக் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ முகமது அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட் அட்மின் அக்கௌண்ட்டாக இருக்கும். அந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து இந்த லாகின் க்ரெடென்ஷியல் கொடுத்து ஓகே கொடுப்பீங்க. ஓகே, என்ன அக்கௌண்ட்டு இது? I think Archana. Okay. Let me check one more time. Computer name என்ன கொடுத்துருக்கோம்? Windows Server 2016. Okay. Okay. I think administrator slash Archana Cloud. அட்மினிஸ்ட்ரேட்டரில் இல்லை, நம்ம டொமைன் எதனா க்ரியேட் பண்ணோமான்னு பார்த்துட்டு இருக்கேன். வேறு இல்லை எதுவும் இல்லை ஏதோ பாஸ்வேர்டு தான் வரும். ஓகே ஃபைன். லாக்கா ஃபார்வர்டாக போயிருக்கேன். பேக்ஸ்லாஷ் எப்பவுமே Yeah. அந்த பாஸ்வேர்டு administrator I think Archana Cloud. yes domain archana domain. ஆக்சுவலி டாட் பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும் மேம். யா ஒரே நிமிஷம் இருங்க. நானே இல்லை டொமைன் இது போட்டால் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். லெட் மீ செக். ஓகே, பாஸ்வேர்ட் ராங் சொல்லுது. என்ன பாஸ்வேர்ட்? ஆக்சுவலி டாட் பேக் ஸ்லாஷ் போட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அந்த விண்டோஸ் சர்வர் லாகின் பண்ணும்போது எதுவும் பாஸ்வேர்ட் செட் பண்ணீங்களா? இல்லை நான் எதுவும் செக் பண்ணல. ஒரு நிமிஷம். அப்போ ஆக்சுவலி பாஸ்வேர்டும் என்ன கொடுத்துருக்கேன்னு தெரியல. 229. ஓகே, ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ archanacloud.com என்ற ஒரு டிசியில் ஒரு டொமைன் ஒரு டிஎன்எஸில் நம்மளுக்கு டொமைன் நேமில் ஜாயின் ஆகிடுச்சு. இப்போ இந்த சர்வர் வந்து என்னுடைய கண்ட்ரோல், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஓகே, இப்போ இந்த சர்வரை நான் கொடுக்கலாம். ஏன்னா இந்த சர்வர் இப்போ பேட்ச் அப்ளை பண்ணுறது எல்லாமே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா குரூப் பாலிசி மூலயமா அப்ளை பண்ணலாம். இந்த சப்போஸ் எதனா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், ஃபயர்வால் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், இல்லை எனக்கு வந்து கமாண்ட் லைன் இதில் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம், யூஸர் யூஸ் பண்ணக்கூடாது, இல்லை பவர்ஷெல் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம்? நான் வந்து இப்போ இந்த சர்வரில் லாகின் பண்ணி எதுவும் பண்ணணும் முடியாது. ஸோ நான் டிசிலேருந்தே இதிலேருந்தே குரூப் பாலிசிலேருந்தே நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக தான் டொமைன் ஜாயினிங் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஜஸ்ட் ஆஃப்டர் டொமைன் ஜாயினிங் எப்போவுமே வந்து ரீஸ்டார்ட் கேட்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு குரூப்லேருந்து டொமைன் ஜாயினிங் உங்களுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வருது அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன் டைம் கேட்கணும். டவுன் டைம் வாங்கிட்டு தான் நீங்கள் இந்த ப்ராசஸே பண்ணணும். ஓகே, ஆக்சுவலா டொமைன் ஜாயினிங் மட்டும் ஒரு குயிக் ரன் த்ரூ போறீங்களா? ஓகே, இது இப்போ ரீஸ்டார்ட் ஆகும். எஸ், ரைட் பண்ணி காமிக்கவா? இல்லைங்க, இதுலயே காமிச்சிருங்க ஆப்ஷன்ஸ். ஃபைன். ஓகே, ஸோ சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போயிடுங்க. சிஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா கம்ப்யூட்டர் நேம் இருக்கு இல்லையா, இங்கே ஜஸ்ட் கிளிக் சேஞ்ச் அப்படின்னு போனீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு 2 ஆப்ஷன் வரும். டொமைன் ஒர்க் குரூப். ஆல்ரெடி இந்த சர்வர் வந்து ஒர்க் குரூப்பில் தான் இருக்குது. இப்போ நான் டொமைன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டொமைன் கிளிக் பண்ணிவிட்டு archanacloud.com இது வந்து என்னுடைய டொமைன் நேம். இப்போ சப்போஸ் உங்களுடைய டொமைன் நேம் வந்து எதனா orange.com இல்லை apple.com அப்படி இருந்துச்சுன்னா ஒரு கம்பெனியில் நிறைய டொமைன் நேம் வச்சுருப்பாங்க, நிறைய டிசி சர்வர், நிறைய டிஎன்எஸ் வச்சுருப்பாங்க. ஓகேவா?
ஸோ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக எந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறீங்களோ எந்த ரீஜனுக்கு லைக் எந்த கண்ட்ரிக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க டொமைன் நேம். ஸோ அந்த டொமைன் நேம் நீங்கள் கொடுத்துட்டு கிளிக் ஓகே கொடுத்துட்டு உங்களுடைய அந்த டொமைன் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். உங்களுக்கு ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்து அதுதான் வந்து டிசிக்கு யூஸ் பண்ணலாம். அது வந்து ஜம்ப் சர்வர் எல்லாமே உங்கள் சர்வர் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி அட்மின் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க. சில கம்பெனியில் வந்து வேரி பண்ணுவாங்க. லைக் உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் மட்டும் கொடுப்பாங்க. அப்படி பண்ணும்போது நீங்கள் இதுக்கு வந்து நார்மல் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. உங்களுடைய டொமைன் அக்கௌண்ட் உங்களுடைய டிசி இந்த டொமைன் நேம் இருக்கு இல்லையா அந்த அக்கௌண்ட் போட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்வர் வந்து டொமைனில் ஜாயின் ஆகிடும். இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சு இல்லையா, வெல்கம் டு archanacloud.com. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் காமிச்சிச்சு அப்படின்னா இது சக்ஸஸ், இந்த சர்வர் வந்து டொமைனில் ஜாயின் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் தென் ஜாயின் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். சப்போஸ் அப்படி ஏதாச்சும் பாலிசி அப்ளை பண்ணுறோனாலும் கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணால் தான் அது வந்து இங்கே ரிப்ளிகேட் ஆகும், இல்லைனா ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா ஆகாது. ஸோ நான் இப்போ வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறேன். அர்ச்சனா, ஸோ மெயினாக ஓவரால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா ஒரு விண்டோஸ் சர்வர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதை ஏடியில் ஜாயின் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் இப்போ பண்ணது காலையில இருந்து. ஆமாம் ஆமாம். ஆனால் நீங்கள் டொமைன் ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க இப்போ ப்ரீவியஸ் செஷனில், அந்த டொமைன் நீங்கள் இப்போ ஜாயின் ஆக்சுவலி ப்ரீவியஸ் செஷன்லேயே நான் காமிச்சேன் இது. பட் இருந்தாலும் இப்போ ஒரு சர்வர் போடுறேன், நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் போடணுன்றதுக்காக நான் இப்போ காமிச்சேன். ஓகே அர்ச்சனா. ஓகே ஓகே, இப்போ வந்து இது முடிஞ்சிடுச்சு, ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா விஎம் டூல்ஸ். ஓகே, நான் விஎம் உடைய ப்ரீ ரெக்வசிட் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவேன். எப்போ அப்படின்னா வி சென்டரில் வர்ச்சுவல் மிஷின் கிரியேட் பண்ணி காமிப்பேன். ஓகே, கம்ப்ளீட்டாக ஃப்ரம் த ஸ்டார்டிங் டு எண்ட். அப்போது நான் ப்ரீ ரெக்வசிட் போஸ்ட் கான்ஃபிகரேஷன் எல்லாமே சொல்லுவேன். ஓகே, இது வந்து ஜஸ்ட் லேப் செட்டப்காக நீங்கள் போடுறதுக்காக நான் இப்போ கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இது முடிச்சுட்டேன். இப்போ வந்து விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். விஎம் டூல்ஸ் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்களா? நாங்கள் ஆமாம் இஎஸ்எக்ஸ்ஐ நான் இப்போ போடுவேன். நெக்ஸ்ட்டு விஎம்க்கு அப்புறம் விஎஸ்எக்ஸ்ஐ தான் வரேன். ஸோ இப்போ ESXi வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணோன்னா இட் இஸ் ஜஸ்ட் அ பேர் மெட்டல். ஓகே, அஸ்யூமிங் இது virtual machine வந்துட்டு அஸ்யூமிங் is a bare metal, and we instead of Windows OS we are going to install ESXi, right? Exactly. ஸோ இது ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த எதுக்காக இதில் வந்து விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவோம். எதுக்காக விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஏடிடிசி ப்ரொமோட் பண்ணுறீங்க இல்லையா, அந்த லேபுக்கு அந்த சர்வருக்கு வந்து விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணலை அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப லைக் ஸ்லோவாக இருக்கும். உங்கள் வர்ச்சுவல் மிஷின் நீங்கள் வந்து ஓஎஸை வந்து ப்ராப்பராக ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அது சில ரீசன் இருக்குது. லைக் மெயின்லி வந்து கலர் வந்து இஷ்யூவாக இருக்கும், வீடியோ ரெசல்யூஷன் இஷ்யூ இருக்குது, நெட்வொர்க் அடாப்டர் பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ இருக்குது. இது மாதிரி நிறைய ட்ரைவர்ஸ் அப்டேட்டடாக இருக்காமல் இருக்கும். லைக் ஸோ இது மாதிரி நிறைய இஷ்யூ இருக்குது. அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளாஸில் செப்பரேட்டாக எடுப்பேன். அது ஒரு பிக் டாபிக். அது இன்டர்வியூவில் கூட கேட்பாங்க, வாட் இஸ் விஎம் டூல்ஸ், ஏன் விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, நான் அதனால் செப்பரேட்டாக எடுப்பேன். பட் நீங்கள் விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. விஎம் டூல்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னு நான் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக். ஓகே, இங்கே இன்ஸ்டால் விஎம் டூல்ஸ் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இன்டர்நெட் செட்டிங்ஸ் கான்டாக்ட். ஓகே, எனக்கு வந்து இந்த வேர்ஷனுக்கு நான் இதை ஃபேஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி. பட் நீங்கள் ஃபேஸ் பண்ண மாட்டீங்க உங்கள் ஒர்க் ஸ்டேஷனில். சப்போஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து ஒரு விஎம் டூல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இதை நான் காப்பி பண்ணி என்னுடைய சர்வரில் போடுறேன், என்னுடைய வர்ச்சுவல் மிஷினில் போட்டுக்கிறேன். இந்த ஸ்டெப்ஸ் வந்து சேம் ஸ்டெப்ஸ் தான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். ஐ திங்க் காப்பி ஆகல. ஓகே, ஓகே, I'll just copy ஆகாது. I'll just go with the mounting. நான் மவுண்ட் பண்ண போகிறேன். ஓகே, என்னாச்சு, கிளிக்
செட்டிங்ஸ் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுறேன். சிடி டிவிடி என்னுடைய விஎம் டூல்ஸை மவுண்ட் பண்ணுறேங்க. விஎம் டூல்ஸ் எஸ் இதான் 12.5.1 வெர்ஷன் வச்சுருக்கேன். ஸோ இதை நான் மவுண்ட் பண்ணிட்டேன். கிளிக் ஓகே. இப்போ எனக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். இங்கே டிஸ்பிளே ஆகுதா? இதே மாதிரி தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்படி டிஸ்பிளே ஆகணும்னா, நான் இப்போ மவுண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மவுண்ட் பண்ணாமையே ஜஸ்ட் இன்ஸ்டால் விஎம் டூல்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, எனக்கு வந்து இந்த ஒர்க் ஸ்டேஷனில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால விஎம் டூல்ஸ் வந்து அது ஃபஸ்ட்லேருந்தே அந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நான் வந்து என்ன பண்ணேன், செட்டிங்ஸ் போயிட்டு ஒரு ஐஎஸ்ஓ ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் செட்டிங்ஸ் போயிட்டு அந்த விஎம் டூல்ஸ் ஐஎஸ்ஓவை நான் மேப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, பட் நீங்கள் உங்களுக்கு வந்து ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நான் பண்ணது வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் விஎம் டூல்ஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு இங்கே காமிக்கும் இது மாதிரி ஓஎஸ் லெவலில். ஓகே ஃபைன். ஸோ விஎம் டூல்ஸ் வந்துடுச்சு. ஜஸ்ட் வந்து அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள் இல்லை டபுள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கும் ரீஸ்டார்ட் வேணும். இது வந்து நிறைய நீங்கள் அடிக்கடிக்கு இந்த இஷ்யூ வந்து நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நான் சில இது சொல்லும் போது இம்பார்ட்டன்ட்னா கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு இதான் ஈஸியாக இருக்கும். ஓகே, இது வந்து அடிக்கடிக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. லைக் விஎம் டூல்ஸ் அவுடேட்டடாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். நீங்கள் டவுன் டைம் வாங்கிட்டு தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்கன்னா டவுன் டைம் கேட்பீங்க உங்கள் பிஸ்னஸ் கிட்ட, இல்லை அந்த யூசர் ஸ்பெசிஃபிக் யூசர் யாருன்னா இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறாங்க, வர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ டவுன் டைம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்பெசிஃபிக் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஐஎஸ்டியில் வந்து 2 to 3 தான் டவுன் டைம் கொடுப்பேன், 1 hour தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த டைமில் தான் நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் இந்த ஆக்டிவிட்டி. இல்லை நைட்டு ஒன்ஸ் 6 PM மேலே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் 6 PM மேலே பண்ணுவீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த டவுன் டைம் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான். ஓகே, இப்போ இந்த பேஜுக்கு வந்துருச்சு. இந்த பேஜுக்கு வந்தோடனே கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இதில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் டிப்பிக்கல் தான். ஜஸ்ட் கோ ஃபார் த நெக்ஸ்ட். ஓகே, ஜஸ்ட் கிளிக் இன்ஸ்டால். இட் கெட்டிங் இன்ஸ்டால் அண்ட் தென் இட் கெட்ஸ் க்ளோஸ் அண்ட் we need to reboot the server at last. கேட்பாங்க, இது ஒரு கொஷினாகவே கேட்டிருக்காங்க. விஎம் டூல்ஸ்க்கு டவுன் டைம் தேவையில்லையானே கேட்டிருக்காங்க. இது மாதிரி ஒரு கொஷினே கேட்டிருக்காங்க. டவுன் டைம் தேவையில்லை, தேவை இருக்குது. நம்ம ஈஸியாக இந்த ஆக்டிவிட்டி பண்ணிட்டு போயிட முடியாது. டவுன் டைம் அப்ரூவல் வாங்கணும். சாரி ரீஸ்டார்ட் கேக்கும். அப்ப அந்த சேஞ்சஸ் ஆகும். ஆமா ரீஸ்டார்ட் கேக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டிக்கு டவுன் டைம் தேவையா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வேணும் அப்படின்னும் போது நீங்க யூசர் கிட்ட எனக்கு இந்த 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 ஆக்டிவிட்டி பண்ண போறேன், எனக்கு டவுன் டைம் வேணும்னு அப்ரூவல் வாங்கிட்டு தான் நீங்க பண்ணுவீங்க. அர்ச்சனா, ஆக்சுவலி வந்து நம்ம யூசர் கிட்ட மெயில் போட்டு நம்ம அப்ரூவல் வாங்கி அவங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கினதுக்கு அப்புறம் தானே நம்ம அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் சர்வர்ல. ஆமா, அவங்க அப்ரூவ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து சர்வரை வந்து அவங்களுடைய இது வந்து 24/7 ரன்னிங் சர்வராக இருந்தால் நம்ம கை வைக்கவே முடியாது, ரீஸ்டார்ட் பண்ணவே முடியாது. எப்பவுமே அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம கை வைக்கணும். மேக்ஸிமம் விசென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம இது விஎம் டூல் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க கிட்ட டவுன் டைமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நமக்கு நைட்ல தான் தருவாங்க. போஸ்ட் மார்க்கெட் ஆஸ் தான் தருவாங்க. மார்க்கெட் ஆஸ் நமக்கு தர மாட்டாங்க. பேஸ்ட் ஆன் ஐ மீன் உங்களுடைய சர்வர் பர்பஸ் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் அது டெஸ்ட் சர்வராக இருந்தால் நீ எப்போனாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. இல்லை ப்ரொடக்ஷன் சர்வர் அப்படின்னா கொடுக்க மாட்டாங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஹார்ஸில் தான் கொடுப்பாங்க. ஐ மீன் ப்ரொடக்ஷன் ஹார்ஸில் தான், ஐ மீன் நான் ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் தான் கொடுப்பாங்க. ஸோ நான் இதுவும் உங்களுக்கு என்னென்ன ப்ரீ ரெக்வெஸ்ட் இதெல்லாமே நான் சொல்லுவேன் விசென்டரில் காமிக்கும் போது. ஓகே, ஸோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து ரீபூட் ஆக போகுது. எஸ், we are going to restart. yes, click yes and restart ஆகுது. ஓகே, இது வரைக்கும் கிளியராக நீங்கள் இதை போட்டுருவீங்கல்ல. உங்கள் ஒர்க் ஸ்டேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நீங்கள் இதை தான் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்தது தான், ஒரு வர்ச்சுவல் மெஷின் க்ரியேட் பண்ணி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணி விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, ஐபி கான்ஃபிகர் பண்ணுறீங்க. விஎம் டூல்ஸ் இல்லை ஐபி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு முன்னாடி கூட பண்ணிக்கலாம், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்டெப்ஸ் வைஸு. ஸோ இதை போடணும். இதை போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன ஃபாலோ பண்ணுவீங்க, ஏடி டிசி ப்ரொமோட்
அந்த அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். அப்படி இல்லை நான் இந்த வீக் அகெயின் பார்க்காதவங்களுக்கு நான் திரும்பவும் வைக்கும் போது நீங்கள் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். எனக்கு வந்து யாராச்சும் ஒருத்தர் மட்டும் லேப் ரெடி பண்ணிவிட்டு வாங்க ப்ளீஸ். பிகாஸ் நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அகெயின் நான் திரும்பவும் ரிவாம் பண்ணிவிட்டு போடுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஏடி டிசி ப்ரொமோட் பண்ணுவோம். அகெயின் நான் சொல்கிறேன் இந்த ஸ்டெப்ஸு. ஸோ இது வரைக்கும் முடிச்சாச்சு. நம்ம பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு, ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு விஎம் டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. ஓகே, இது முடிஞ்சிடுச்சு. இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா இன்ஸ்டால் ஏடி அண்ட் தென் இது ஞாபகம் இருக்கா? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன நடக்கும் ஏடியில்? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன நடக்கும்? ஐ மீன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயோ ஒரு ஃபேஸ்லேயோ ஏதோ. ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து அந்த டிஎன்எஸும் இதுவும் நம்ம செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக சர்வர் மேனேஜரில் போயிட்டு நம்ம கரெக்ட். ஆக்டிவ் டைரக்டரிஸ் ஏடிடிஎஸ் வந்து செலக்ட் பண்ணோன்னே டிஃபால்ட்டாகவே டிஎன்எஸும் கரெக்ட். செக் பாக்ஸில் இதாயிரும். அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணோன்னே ஒரு ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆனோடனே இதை டிசி இந்த சர்வரை வந்து டிசியாக ப்ரொமோட் பண்ணுவான்னு கேட்கும். அப்போ எஸ் கொடுத்தோம்னா அது டிசியாக கரெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏடி இன்ஸ்டாலேஷன் அப்போ ஃபஸ்ட்டு ஏடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து டிசி ப்ரொமோட் பண்ணுவோம். ஓகே, டிசி ப்ரொமோட் பண்ணுவோம். இதே தான் டிஎன்எஸ் சர்வர். இப்போ நீங்கள் விஎம் போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த விஎம்மில் தான் நீங்கள் எல்லாமே பண்ண போகிறீங்க. இந்த விஎம் தான் உங்கள் ஏடி சர்வர், டிஎன்எஸ் சர்வர், டிசி சர்வர். ஓகே, இப்போது உங்களுடைய ஏடி டிஎன்எஸ் வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணுங்கள். கரெக்டாக ஐபி அட்ரஸ் கொடுங்க. ரேஞ்ச் ஆஃப் ஐபி அட்ரஸ் சேம் சீரீஸில் நம்ம எல்லா இஎஸ்எக்ஸ்ஐ ஹோஸ்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போட போகிறோம். ஸோ ப்ராப்பராக ஐபி அட்ரஸ் கொடுங்க. டொமைன் ஜாயினிங் அப்போ தான் வந்து கம்யூனிகேஷன் நடக்கும் ஒரு கிளைண்ட் சர்வருக்கும் டிசி சர்வருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டாலேஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் அதுதான் பண்ண போகிறோம். ஓகே, ஃபைன். ஐபி செக்மெண்ட் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும் மேம். அது எஸ் ஐபி செக்மெண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் அந்த ஐபியை வச்சு தான் உங்களுடைய எல்லா சர்வருமே ரன் ஆக போகுது. வி சென்டர், இஎஸ்எக்ஸ்ஐ, எல்லா சர்வர் கிளைண்ட் சர்வர் ஏதாச்சும் டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா, ஐ மீன் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது எல்லாமே அந்த ஐபியை வச்சு தான் நடக்க போகுது. ஸோ கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்கணும். ஐபி சீரீஸ் வந்து நீங்கள் வந்து எது 192.168. எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. 4 இல்லை 5 இல்லை 6 எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து டாட் லைக் 10 இது மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கோங்க. பட் கரெக்டாக நீங்கள் டிசிக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதை வந்து அதே தான் டிஎன்எஸ் எல்லாமே. ஸோ ப்ராப்பராக ஐபி கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ கமிஷனிங் போயிடலாம். ஓகே, இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் கிளியராக நீங்கள் போட்டுருவீங்கல்ல லேபு, இந்த ஸ்டெப்ஸ் வரைக்கும் பக்கா ரைட்? விஎம்ஓஎஸ் ஒர்க் ஸ்டேஷனில் விஎம்ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இதெல்லாம் ஓகே. நெக்ஸ்ட்டு ஏடி தான் பண்ணணும். ஏடி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ்னு பண்ணுவீங்க. இப்போ நம்ம இஎஸ்எக்ஸ்ஐ இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். ஓகே, கிளியரில்?